ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உளுத்தம்பருப்பு புட்டு. இது நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது போல் செய்து கொடுத்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்து கொடுக்கலாம், ஈவினிங் டயத்தில் ஸ்நாக்காகவும் செய்து கொடுக்கலாம். உளுத்தம்பருப்பு வச்சு நம்ம களி செய்து கொடுக்கும்போதும் பாயசம் செய்து கொடுக்கும்போதும் சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது போல் புட்டு செய்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் கூட கொழகொழப்பு தன்மையும் இருக்காது. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் பேனை வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே இதை உளுந்தை வறுத்துக்கலாம். அதில் 1 கப்பு உளுந்து சேர்க்குறேன். உளுந்து ஏற்கனவே கழுவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். வீட்டில் உள்ள நபர்களுக்கு தகுந்தது போல் நீங்கள் உளுந்து அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. வீட்டில் இருக்கிற எந்த பாத்திரத்தில் வேணுமோ அளந்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. இது செவந்து நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா செவந்துருச்சு, நல்லா வாசனை வருது. இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதே பேனில் அதே கப்பால் 1/4 கப்பு அரிசி சேர்க்குறேன். புழுங்கல் அரிசி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. இது கூட அரிசி சேர்க்கும்போது உளுந்து கொஞ்சம் கூட கட்டித்தன்மை இல்லாமல் உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போது இது நல்லா வறுபட்டுடுச்சு. உளுந்து கூடவே சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம். இப்போது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரியே அரைச்சிக்கோங்க. அப்போ தான் புட்டு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போது நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். நம்ம அரைச்சிட்டு வந்தது இது போல் இருக்கணும். இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துக்கலாம். கலந்து விட்டுட்டு இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு கலந்துக்கோங்க. ஒரே முறையாக அதிகமாக சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு இது போல் கலந்துக்கோங்க. இப்போது நல்லா கலந்துட்டேன். மாவு சரியான பதத்தில் கலந்துருக்கோமான்னு பார்க்குறதுக்கு இது போல் பிடிச்சு பார்க்கும்போது பிடிபடணும். உதுத்து விட்டால் உதிர்ந்துடும். இதுதான் சரியான பதம். இப்போது இதை வேக வச்சுக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சூடு பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே தட்டு வச்சுட்டு ஒரு காட்டன் துணியை விரித்து போட்டுக்கோங்க. நம்ம கலந்து வச்சுருந்த மாவை இதுக்கு மேலே வச்சுட்டு பரவலாக ஆக்கிக்கோங்க. மாவுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு துணி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. புட்டு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. புட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது நல்லா வறுத்துட்டு இது நல்லா வறுபட்டதும் அரை மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெய்யில் நல்லா வதக்கிட்டு சேர்க்கும்போது புட்டு நல்லா டேஸ்ட்டாகவும் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். தேங்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம செய்து வச்சுருந்த புட்டு கூட இதை சேர்த்துக்கலாம். வதக்கின முந்திரியும் தேங்காவையும் சேர்த்துட்டு வாசனைக்கு 2 ஏலக்காவை பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க.
இப்போது இது இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம். 1/2 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். உங்கள் இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரையை கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. இதுக்கு வெள்ளை சர்க்கரை கூட சேர்க்கலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. இது சூடாக இருக்கும் போதே இது போல் கலந்துக்கோங்க. இப்போது நம்மளோட சுவையான சத்தான உளுந்து புட்டு தயாராகிடுச்சு. வீட்டில் இருக்கிற எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இடுப்பு வலி இருக்கிறவங்க வாரத்தில் 2 முறை உளுந்தை இது போல் செய்து சாப்பிட்லாம். அது ரொம்பவே நல்லது. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.